நிழலாய் வந்தாய் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான லவ் ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீ 2 நாளாக இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஸோ அங்கே சின்ன சின்ன குறும்புத்தனம்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ அவங்க அம்மா சாரி வேலைக்கு போயிடுவாங்க. ஸ்ரீ அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அனு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அனுவோட அம்மா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் டைமில் "அனு" அப்படிம்பாங்க. "சொல்லுமா" அப்படிம்பாங்க. "இல்லை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணும். நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இங்கேயே இரு. அப்படி ஸ்ரீய பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஸ்ரீ இருந்துட்டு, "பாட்டி பாட்டி பாட்டி நானா டியூட் கூட இருக்க மாட்டேன். டியூட் ரொம்ப போரு. அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் போதும், அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். என் கூட விளையாட கூட மாட்டேங்கிறான். நானும் உங்கள் கூடவே வரேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி என்னை கூப்பிட்டு போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஐ ப்ராமிஸ் நான் உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது வேணும் இது வேணும் எதுவும் அடம் பண்ண மாட்டேன். உங்கள் கூட வந்துட்டு அப்படியே உங்கள் கூட வருவேன்" அப்படின்னு சொல்லுவான். ம் "நீ சமத்து குட்டு கண்ணா" அப்படின்னு சொல்லுவாங்க. ம் "ஆமாம் பாட்டி" அப்படிம்பாங்க. "சரி வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக கீழே போயிடுவாங்க. மேடம் மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேதா வந்து அன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துருவாங்க. டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு அ அனுவ பார்த்து கேட்பாங்க, "எங்க வீட்ல யாரையும் காணோம்" அப்படின்ட்டு. "அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க." "ம் ஸ்ரீக்கு என் கூட இருக்க பிடிக்கலையாம். அதனால அம்மா கூட போயிருக்கான்" அப்படி சொல்லுவோம். "ஓ! சாருக்கு அந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்டாங்களா அம்மா கூட?" அப்படி சொல்லுவாங்க. "ஆமா, நல்லா அட்டாச் ஆயிட்டான் அம்மா கூட" அப்படின்னு சொல்லுவாங்க. அனுவும், சரி ஓகே. அவன் ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும்" அப்படி சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இருந்துட்டு, "சரி வா, நீ வந்து என் பக்கத்துல உட்காரு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஏன்? எதுக்கு கிளம்புற? கொஞ்ச நேரம் என் கூட இரு." "ஏய் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. "சரி, சரி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆம் "வெதா" அப்படிம்பாங்க. சொல்லு" அப்படிம்பாங்க. "இல்ல அவனுக்கு பாட்டி தாத்தான்னா அவ்ளோ பிடிக்குது. நீ ஏன் ஊருக்கு போமாட்டேங்கிற? ஒரு வாட்டியாவது ஊருக்கு போலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். "அத பத்தி பேச வேணாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஜஸ்ட்டு கூட்டிட்டு போன்னு தானே சொன்னேன். நான் வேற எதுவும் சொல்லல. அவனுக்கும் அவன் தாத்தா, பாட்டியெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. "அனு ப்ளீஸ். எனக்கு அத பத்தி பேச விருப்பம் இல்லன்னா, பேச விருப்பம் இல்ல. அவ்வளோதான். நீ அத பத்தி பேசாத இனி" அப்படி சொல்லுவாங்க. "சரி, சரி மேடம். வேதாள முருங்க மரம் ஏறாதீங்க. நான் கண்டிப்பா இத பத்தி நான் அகைன் பேச மாட்டேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். தேங்க்ஸ்" அப்படிம்பாங்க. "சரி ஓகே. சொல்லு எப்படி போச்சு?" அப்படிம்பாங்க. "ம். ஓகே தான். நார்மல் தான். எப்பயும் போறதும் போல தான் போச்சு. அதில எந்த ப்ராப்ளமும் இல்ல. உனக்கு எப்படி போச்சு? இப்ப ஹெல்த் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எல்லாம் ஓகே தான். ஒரே ஒரு குறை இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன குறை?" "நீ என் பக்கத்துல இல்லாதது தான் குறையா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம். அப்படியா? அதான் நான் வந்துட்டேனே" அப்படி சொல்லுவாங்க. "வந்தாலும் இன்னும் தள்ளி தானே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன?" அப்படிம்பாங்க. "இல்லம்மா நீ தள்ளி உட்காந்துட்டு இருக்கல்ல, அத தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லுவாங்க அனு. "ம். இந்த மாரி சேட்டையெல்லாம் நல்லா பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன சேட்டை பண்ணாலும் தான் உனக்கு புரிய மாட்டேங்குதே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அதுக்கான நேரம், டைம் எல்லாம் இன்னும் வரல" அப்படி சொல்லுவாங்க. "ஏ என்ன நீ இதுக்கெல்லாம் எதுக்கு டைம், நேரம் வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ம். நீ ஓகே சொல்லேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "காலு கையினால இவ்வளோ அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறியா, அப்பவும் அடங்குறியா பாரு" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ம். வேதா, "இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? உன்கிட்ட நல்லா கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். அது தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அது தப்பெல்லாம் இல்ல. ரைட்டு தான். பட் இப்போ வேணாம். அம்மா வந்து வெளில போயிருக்காங்க. எப்போ வேணாலும் வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல. அவங்க இப்போ தான் போனாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அனு, சொன்னா கேளு. நோ" அப்படிம்பாங்க. "ஏய் என்ன நோ?" ஆக்சுவலி ஓரளவுக்கு அவங்க நார்மலா தானே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. அவங்களும் பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த மாரி. "என்ன நோ? ஏன் நோ?" "அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணும்" அப்படிம்பாங்க. "நோ, நோ" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் நான் உன்கிட்ட என்ன நெறையவே கேட்டேன். ஒண்ணே ஒண்ணு தானே கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நோ அனு" அப்படிம்பாங்க. "வேதா" அப்படிம்பாங்க. "இல்ல. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கைய பிடிச்சு புல் பண்ணுவாங்க. இழுப்பாங்க. இழுத்ததும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் இல்லாம மேலேயே அப்படியே சாஞ்சிருவாங்க. 2 பேரும் அப்படியே பெட்ல விழுந்துருவாங்க. விழுந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா,
அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருப்பாங்க. 2 பேரும் அவங்கள தன்னை மெய் மறந்து அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அனு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கை இருக்கு இல்லையா? இந்த கையில அவங்களோட ஹேர் சரி பண்ணி விடுறது, அவங்க ஃபேஸில, அப்புறம் அவங்க கையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிப்ஸ்ட் எல்லாம் டச் பண்ணது. ஐ மீன் அவங்களோட உதடுகள வந்து டச் பண்ணிட்டு, அவங்களுடைய ஹேர வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுவாங்க. இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேரும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அனு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஹேண்ட் இருக்கு இல்லையா? அவங்களோட கைய எடுத்து, அவங்களுடைய இடுப்பு மேல, ஹிப்பு மேல கை வைப்பாங்க. ஹிப்பு மேல கை வச்சு, அவங்கள வந்து புல் பண்ணுவாங்க. அகைன் அவங்க மேல புல் பண்ணுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் இல்லாம டக்குன்னு அவங்க மேல லேசா அவங்க மேல வந்து மோதுவாங்க. மோதிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா டோர் ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா வந்துருவாங்க. ஆ ஓப்பன் பண்ணி "டியூட்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவா ஸ்ரீ. கத்திக்கிட்டே வந்ததுனால அவங்க கொஞ்சம் அந்த கான்ஷியஸ்க்கு வந்து டக்குன்னு எந்திரிப்பாங்க 2 பேரும். 2 பேரும் எந்திரிச்சுட்டு, "ஹாய் டியூட், என்ன இது இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க அம்மா 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி திருதிருன்னு அவங்க 2 பேரும் முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு அனு? ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லையேம்மா" அப்படிம்பாங்க. அவங்க அம்மா "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க லைட்டா பார்த்துருவாங்க டோர் ஓப்பன் பண்ணும்போது. ஓகேவா? ஆனா அப்போதைக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. சைலன்ட்டா இருப்பாங்க. போனதுக்கு அப்புறமா, "வேதா, சரி நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு வர்றியா? எப்புட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா வரேன், வரேன். நான் உங்கள இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன்ம்மா. ஆனா பாட்டி கூட ரொம்ப ஜாலியா இருந்தேன்ம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ம்மா அவன பார்த்துக்கிட்டதுக்கு" அப்படி சொல்லுவாங்க. "ஐயோ! அதுக்கெல்லாம் எதுக்கும்மா தேங்க்ஸ்? அவன் என் பேர பையன் மாரி தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிங்கம்மா, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. இவங்களும் ஓகே பாய் சொல்லுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அனுகிட்ட கேட்பாங்க. "என்னடி நடக்குது உங்க 2 பேருக்குள்ள?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்லையேம்மா" அப்படிம்பாங்க. "உண்மைய சொல்லு" அப்படிம்பாங்க. "அம்மா ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் நம்ப மாட்டேன். நீங்க 2 பேரும் நான் வரும்போது நீ இருந்த பொசிஷன நான் பார்த்தேன்" அப்படி சொல்லுவாங்க. அது அது வந்து அது வந்து "நீ சொல்றியா? இல்ல நான் நேரா வேதா கிட்ட போய் கேட்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப டீசென்ட்டான அம்மா போல. அப்பவே ரியாக்ட் ஆகாம கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் ஆகுறாங்க. "இல்லம்மா, அது வந்து என்ன சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லம்மா, எனக்கு அணுவ வேதாவ ரொம்ப பிடிக்கும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ரொம்ப பிடிக்கும்னு எனக்கே தெரியும். பிடிக்கும்னா எந்த மாரி பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அம்மா, அது ப் ம் அது 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 வந்துமா அது அது" அப்படிம்பாங்க. "என்ன வாயில பிபி நாதஸ்வரம் வாசிச்சுட்ருக்க? என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா, எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ரொம்ப பிடிக்கும்னா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பாங்க. "அது அது 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 வந்தும்மா, நான் அவள விரும்புறேம்மா. நான் நான் அவள அ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னோட லைஃப் லாங் அவ கூடவே நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன்ம்மா. அ அவ தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நெனைக்கிறேன். அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நெனச்சு கூட பார்க்க முடியலம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய், என்னடி சொல்ற? இதெல்லாம் விளையாடுற கதை நெனச்சிட்டு இருக்கியா நீ? இது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. இதுக்கு நம்ம ஊர்ல ஒத்துப்பாங்களா? உன் ஊர்ல விடு. உங்க அப்பா ஒத்துப்பாரா? இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. எனக்கு என்ன ஃபீல் பண்றேனோ, எனக்கு என்ன வேணுமோ அத தான் நான் சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அனு, நீ பண்றது எதுவும் சரியில்ல. நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்க. நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ். அந்த மாரி நெனச்சு, இது என்ன வேற மாரி போயிட்டுருக்கு? அவள தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அம்மா, இதெல்லாம் இப்ப சகஜம் அம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதுடி சகஜம்? எது சகஜம்? உங்க அப்பாவ பத்தி உனக்கு தெரியாதா? உங்க அப்பாவ பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அம்மா, அந்த ஆள பத்தி பேசாதம்மா. அவர் ரொம்ப ஹிட்லர்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஹிட்லர் தான்டி. அவர் இல்லன்னா இன்னைக்கு நீ இல்ல, நான் இல்ல. என்ன நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப பயங்கரமா கோவம் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. "நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அனு? இதெல்லாம் நம்மலாம் ஒத்துக்க மாட்டோம் அனு. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஐ மீன் தாத்தா, பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. இதனால வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்கும் அனு. நீ அத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம்மா?" "நான் அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க விரும்பல.
நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா நான் ஊர் பக்கமே வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு தேவையில்லை. நேற்று வந்தவளுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறேன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேசுவாங்க. அம்மா, அவள் நேற்று வந்தவளோ இன்னைக்கு வந்தவளோ அவள் தான் எனக்கானவ, நான் அவளுக்காக இருக்கணும். அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் இத்தனை வருஷமா வளர்த்த பெத்த உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு எங்கள் அப்பா தான் உலகன்னு நீ வாழலையா? அந்த மாதிரி தான்மா. ஏன் அதுவும் இது ஒன்றுவாடி, என்னம்மா ஒன்று, அவர் ஆம்பளை இவ பொம்பளை, அவ்வளோதானம்மா வித்தியாசம், வேறு என்ன வித்தியாசம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அனு, நீ என்ன பேசுகிறேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேச அனு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ப்ளீஸ்மா, என் வாழ்க்கையில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து பார்த்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட உள் உணர்வுகள் சொல்கிறதானம்மா நான் ஃபாலோ பண்ணும். நீங்களும் அதானம்மா சொன்னீங்க. உன் மனசு என்ன சொல்லுது, உன்னோட உணர்வுகள் என்ன சொல்லுது, அது சரியான விஷயமா இருந்தால் செய்யணும் நீ தானம்மா சொன்ன. இப்போ என்னம்மா நீயே வேணான்னு முட்டுக்கட்டை போட்டால் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அனு, நான் தான் சொன்னேன், உன்னோட உணர்வுகளுக்கு ஏன் ஒரு பையன் மேலே காட்டாமல் ஒரு பொண்ணு மேலே காட்டுற? மா, இது என்னம்மா இருக்குது, உணர்வுகள் அப்படிங்கிறது இன்னார் மேலே வரணும் இன்னார் மேலே வரக்கூடாதுனால இல்லைம்மா, எனக்கு வேதா மேலே இருந்த ஃபீலிங் ஸ்டில்னா எந்த பையன் மேலும் வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அனு, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை அனு அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா சரியில்லை உனக்கு, என்ன சரியில்லை? நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படி ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகும் அப்படி செய்யுங்க பாருமா. ஆல்ரெடி அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? நாங்கள் 2 பேர் ஃபேமிலியாக ஆகிட்டோன்னா நாங்களும் ஒரு ஃபேமிலி தான், அழகான ஃபேமிலிம்மா, எங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான், நாங்கள் 2 பேர் பேராக இருப்போம், அது என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. நீங்கள் 2 பேர் க்ளோஸாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் வாழ்க்கை ஃபுல்லாக நான் அவள் கூட தான் இருப்பேன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, நீ பேசுறது என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேசுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சு தானே பேசுகிறேன், நான் உன் அம்மா. அம்மா, என்னம்மா திடீர்னு என்னை கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க அனு. ஆமாண்டி, நான் கண்ட்ரோல் தான் பண்ணுவேன், நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிம்பாங்க. அம்மா ப்ளீஸ், நீ இப்படியெல்லாம் பண்ணாத, நீ இது கிடையாது இல்லைம்மா, நீ இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன், நீ என்னம்மா புதுசாக எதோ பேசுகிற? இல்லைம்மா, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்டி, நீ சொல்கிற எல்லாத்துக்கும் அம்மா போட்டால் அம்மா, நீ சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடியாதுன்னு சொன்னால் அம்மா இல்லை, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அனு அவங்க அம்மா. அம்மா அப்படி இல்லை, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குது, எனக்குன்னு கொஞ்சம் ஆசைகள் இருக்குது, அதை ஏம்மா நீ தடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு அனு, நீ ஆசைப்பட்டது நான் தப்புன்னு சொல்லலை, நீ ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் நம்ம ஊருக்கு தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? நம்ம வீட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதுவும் உனக்கு தெரியும்ல. அதுவும் உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அவர் நல்ல நாள்லே கௌரவத்துக்காக வாழ்கிறவர். உன்னை இவ்வளோ தூரம் அனுப்பி விடுறதே அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்குன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. எவ்வளோ கோபமாக இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. இந்த இந்த ஊரில் யாருமே பெருசாக படித்து வெளியில் போய் தங்கி யாரும் வேலை பார்க்கல, நீ தான் வெளில போய் தங்கி வேலை பார்த்துட்ருக்க. அதுவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ, எல்லாரும் சொல்லும்போது சம்டைம்ஸ் எல்லாரும் கௌரவமாக சொல்லும்போது கர்வமாக சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு டைம் அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடி விட்டு பின்னாடி இங்கே பார், இவங்க பொண்ணை படித்து அங்கே அமுச்சு விட்டாங்கன்னு பேசும்போது உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியும்லடி. அவர் கௌரவத்துக்காக வாழ்கிறவர்னு உனக்கு தெரியாதா அப்படி சொல்லுவாங்க. அவங்க ப்ளீஸ்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா, நான் இல்லைன்னு சொல்லலை, அதனால் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் முடச்சி கட்டிக்கிட்டு என்னால் வாழ முடியாதுமா, அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுமா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கம்மா, என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. ஏய், இப்படியெல்லாம் நீ கத்தி பேசினா பயந்துருவேணா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ப்ளீஸ், நான் என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் இருந்தும் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரி, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் என்னோட வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது வேதா கூட தான். வேதா இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உன் முடிவாடி அப்படிம்பாங்க. ஆமாம்மா, இதுதான் என் முடிவு, இதுதான் என் பதில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, நீ என்ன பேசுகிற, ஆவோன்னா கிளம்பு கிளம்புன்னுட்டு இருக்க, நான் எங்கேயும் வரதா இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், நீ வரலை, உன் காலு கையை உடச்சி நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்பாங்க. அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற, நாளைக்கே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அனு, சொல்கிற பேச்சை கேளு அப்படிம்பாங்க. முடியாது அப்படிம்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்து அடிச்சிடுவாங்க அவங்க பொண்ணை. ஃபர்ஸ்ட் டைம்
அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கப்புறம், "அம்மா என்னம்மா பண்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு அறை கொடுத்ததும். அவங்க அழுதுகிட்டே உள்ள போயிடுவாங்க. எதுவும் பேசாம அவங்க அவங்க கண்ணுல வந்து அவங்க அம்மாவ பார்த்துட்டு அழுதுகிட்டே, "நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருப்பாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இவள அடிச்சுட்டோமே அப்படிங்கிற கவலை இவங்களுக்குள்ள இருக்கும். எல்லா அம்மாக்களும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்லியான அம்மா கூட அவங்களுக்குன்னு இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு மத்தவங்கள பத்தி அவங்க யோசிக்கணும்ல. ஏன்னா, அம்மாவா இருக்கிறவங்க கண்டிப்பா சுத்தி இருக்கிற சொசைட்டிய யோசிப்பாங்க. தன் குடும்பத்த பத்தி யோசிப்பாங்க. தன் சொந்தக்காரங்கள பத்தி கண்டிப்பா யோசிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு யோசிப்பாங்க. ஸோ, அதே சிச்சுவேஷன்ல தான் இப்ப அவங்க அம்மா என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு பெரிய பிரளயமே நடந்துட்டுருக்கும். அங்க அணுக்கு வேதாவுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாம ஹாப்பியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, வேதா வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது அனு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. "இல்ல அம்மா, நான் சும்மா வந்தேன். அ அனு எப்படி அனு கிட்டலாம் நீ இனிமேல் பேசக்கூடாது" அப்படிம்பாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும். "இனிமேல் நீ அவகிட்ட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. இந்த பக்கம் வராத. அவள விட்டுரு. அவள விட்டுட்டு நீ தனியா இரு. அதுதான் அவளுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவ வாழ்க்கையில வராத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. வே வேதாவுக்கு ஒண்ணுமே புரியாது. "அம்மா எ என்ன என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னா தானே தெரியும்" அப்படி சொல்லுங்க. "தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையிலேருந்து போயிடுமா. அவ கூட இருக்காத. நீ அவள இனிமேல் பார்க்காத. அவ கூட பேசாத" அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முன்னாடி வாசல் கிட்ட நடக்கிறது அவங்க ரூம்ல தான் அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ, அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்க நடந்துட்டு இருக்கிறது. "உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அவள விட்டு போயிடு. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிற?" அப்படிங்கிறது டைரக்ட்டாவே அனு கிட்ட பேசிருவாங்க. வேதா கிட்ட பேசிருவாங்க அனு அவங்க அம்மா. அனுவுக்கு அ எதுவுமே இங்க நடக்கிறது தெரியாது. வேதா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயி அழுதுகிட்டே அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ரீ சொல்லுவான், "பாட்டி, எங்க அம்மாவ நீங்களும் அழ வச்சுட்டீங்க. எனக்கு உங்கள புடிக்கல போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுவான். எல்லாரும் போயிடுவாங்க. அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க போயிடுவாங்க. இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க இப்படியே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யாருக்கிட்டயும் எதுவும் பேசாம ஈவினிங் ஆயிடும். யாரும் சாப்பிடாம எல்லாம் வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்கும். ஈவினிங் வந்து அந்த ஸ்ரீ இருக்கா இல்லையா? ஸ்ரீ வந்து வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து, "என்னடா சொல்லு" அப்படிம்பாங்க. "பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படிம்பா. "ம். என்ன சொல்லு" அப்படிம்பாங்க. "நீ வாடா" அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் மேல அவ்வளவா வெறுப்பு காட்ட முடியாது இல்லையா? ஸோ, அதனால அவங்க வந்து பேசுவாங்க. பேசிட்டு, "அ என்னடா சொல்லு" அப்படிம்பாங்க. "நீங்க ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்ல பாட்டின்னு நெனச்சேன். ஆனா நீங்க எங்க அம்மாவ அழ வச்சுட்டீங்கல்ல. அப்படி என்ன பாட்டி எங்க அம்மா தப்பு பண்ணாங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? நான் ஏதோ சேட்டை பண்ணிட்டேனா? அதனால எங்க அம்மாவ நீங்க திட்டிட்டீங்களா பாட்டி? எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க பாட்டி. அவங்க யாருக்கும் எந்த தொல்லையும் குடுக்க மாட்டாங்க பாட்டி. நீங்க எங்க அம்மாவ அழ வைக்காதீங்க பாட்டி. ஏன்னா எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் பேசுவான். பேசிட்டு உடனே அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் பேசும்போது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உடனே அவன ஹக் பண்ணிட்டு, "அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கண்ணா. நீ எதுவும் நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ பால் குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ம்" அப்படிம்பாங்க. இவங்க கிச்சன் ரூமுக்கு போய் பால் ரெடி பண்ண வரதுக்குள்ள இவன் வீட்டுக்கு ஓடிடுவான். ஓடிருவான். வந்து பார்ப்பாங்க. ஸ்ரீ ஸ்ரீன்னு கத்துவாங்க. எந்த ரியாக்ஷனும் வராது. அப்போ அனு ரூமுக்கு போவாங்க. அனு வந்துட்டு என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே படுத்திருப்பாங்க. அப்போ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு கத்திட்டே போவாங்கல்ல, "அவன் இங்க வரலம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஸ்ரீ இங்க வரலையா? என்னாச்சு?" "இல்ல இப்ப அவன் இங்க வந்தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா அவன் இங்க வரல" அப்படின்னு சொல்லுவாங்க. "வெளில போயிருப்பான். அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லடி அவன் இப்ப இங்க தான் இருந்தான். திடீர்னு எங்க போனான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. "இல்லம்மா அவன் வீட்டுக்கு போயிருப்பான். நீ இங்க போய் உங்க வேலைய பாருங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ இருந்துட்டு, "ஏய் அனு, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லம்மா, இப்ப உங்களுக்கு என்ன? நான் வேதா கிட்ட பேசக்கூடாது. அதுக்காக அந்த சின்ன பையன்கிட்ட ஏம்மா அப்படி நடந்துக்கிறீங்க?
அவன் குட்டி பையன்மா. அவன்கிட்ட கூடமாவா நீங்க இப்படி நடந்துப்பீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கலம்மா. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குட்டி பையன்கிட்ட இவ்வளோ இதுவா நடந்திருக்கேன். அதனால தான் அவன் வந்தவன் அப்படியே ஓடியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. டேய் நான் அந்த மாதிரியெல்லாம் அவன்கிட்ட நடந்துக்கல. இல்லம்மா நீங்க பேசாதீங்க. என்கிட்ட எவ்ளோ இத்தன வருஷத்துல என் மேல நீங்க இவ்வளோ கோவப்பட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி கோவப்பட்டுட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தன வருஷத்துல நீ பண்றது எதுவும் எனக்கு பெருசா தப்பா தெரியலடி. ஆனா இப்ப நீ பண்றது எதுவும் சரி கிடையாது. அம்மா சரி கிடையாது, சரி கிடையாதுன்னு சொல்லாதீங்கம்மா. அப்படி நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? அவன் மேல ஆசைப்பட்டது தப்பா? எனக்கு அவன் மேல ஆசை வந்தது தப்பா? எனக்கு தெரியாதும்மா. நானா எதுவும் வேணும்னு ஆசைப்படல. அதுவா உருவானது. என்னோட ஃபீலிங்ஸ் அது. நீங்க என் ஃபீலிங்ஸ நீங்களே புரிஞ்சுக்கலன்னா வேற யாரும்மா புரிஞ்சுப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே அவங்க கால புடிச்சுட்டு அழுன்னு பயங்கரமா அழுவாங்க. அனு. இல்லம்மா, நீங்க என்னோட ஃபீலிங்ஸுக்கு மரியாதை குடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோட ஃபீலிங்ஸ நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நீங்க ஏம்மா அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இத்தன நாளா எனக்கு யார் மேலயும் இந்த மாரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லம்மா. மேபி வந்திருந்தா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க நெனைக்கிற மாரி இப்ப வரைக்கும் எனக்கு எந்த பசங்க மேலயும் ஃபீலிங்ஸ் வரலம்மா. அது ஏம்மா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறுன்னு கதறுவாங்க. அப்படி கதறத பார்த்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு அவங்கள தூக்கி உட்கார வச்சு இங்க பாரு அனு, நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, ப்ளீஸ் நீ மறுபடியும் ஊரு, வீடு, அப்பா அத பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காதம்மா. ஒருவேளை உனக்கு உனக்கு இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா, அப்ப நீங்க என்னம்மா பண்ணியிருப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்படி கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? அப்படி கேட்பாங்க. தெரியாதும்மா. யோசிம்மா. உனக்கு ஒரு பையன் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபீலிங்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் தருவீங்க. இதுவே ஒரு பொண்ணு மேல வந்துச்சுன்னா, அந்த ஃபீலிங்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டீங்களா? ஃபீலிங்ஸுங்கிறது ஒண்ணு தானம்மா. பெர்சன் தானே வேணும். ஜென்டர் தானே வேற. அவங்க கூட இருந்தா என்ன நடக்க போகுது? அதே மாரி நான் இவ கூட ஹேப்பியா இருக்க போறேன். நீங்க என்ன குழந்தைங்க பத்தி யோசிக்கிறீங்களா? ஆல்ரெடி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கா. ஸோ எங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்ல. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? ப்ளீஸ்மா. என்னால வேதா இல்லாம இருக்க முடியாதும்மா. அவதாம்மா என்னோட வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாங்க. இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம இவங்களும் எந்திரிச்சு ஹாலுக்கு வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்களும் இந்த ஸ்டோரிக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னு யோசிங்க. அவங்க அம்மா மனசு மாறுவாங்களா மாறமாட்டாங்களா அப்படிங்கிறது நீங்களும் யோசிங்க. மாறுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படியே இருக்கணும் சுச்சுவேஷன் எப்படியோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்கில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியை ப்ளீஸ் கேட்டுட்டு லைக்ஸ் கொடுக்காம இருக்காதீங்க. ப்ளீஸ் லைக்ஸ் கொடுங்க. நிறைய பேர் ஸ்டோரி கேட்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து எனக்கு கொடுக்குற ஒரே சப்போர்ட்டிவ் உங்களோட சப்ஸ்கிரைப் மட்டும்தான். பட் அதுவே நீங்கள் கொஞ்சம் டிலேவாக தான் கொடுக்குறீங்க. நிறைய பேர் கொடுக்காமலும் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்ஸ்கிரைப் மறக்காமல் கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் எனக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைப் மறக்காமல் கொடுங்க. ஸ்டோரியை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.